இது வந்து கோழிக்கு வாய்க்கட்டு போட்டுக்கன்னா, வாய்க்கட்டுன்றது யாருக்குமே தெரியாது. இது வாவுக்கட்டு. வாவுக்கட்டுன்னா நம்ம எதிரி, துஷ்மன், துரோகி, நம்மளை கூட இருந்து பழி வாங்குறான் அப்படின்னா இது போல தான் பண்ணுறது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வசிய முறை. இது வந்து அதை சொல்ல மாட்டேன் நான், இது சித்தர்கள் ரீதி. இதை நான் சொல்லிட்டா சாதாரணமாக இருக்கிறவனும் பண்ணிவிடுவான். ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமாக இருக்குது. இதுக்கு மை இன்னும் வைக்கலை. இங்கே யாகம் மட்டும்தான் நன்னங்குது, இன்னும் இதுக்கு மை வைக்கலை. இது மனுஷனோட எலும்பு மட்டும்னு சொல்ல மாட்டேன். அதே ஜீவத்தில் சிவனோட நந்தியோட எலும்புது உள்ளே வச்சுருக்கணும். அது உள்ள தான் சில பல விஷயம் இருக்குது. போகும்போது தான் அந்த மையே இதில் வச்சு அனுப்புவேன். இது போல் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீதி இருக்குது. இது தான் நம்ம வழிபடக்கூடிய காளித்தாய். ஆனால் மனசுக்கு மட்டும் இல்லை, உருவத்துக்கு மட்டும்தான் காளி. பிரபஞ்சத்துக்கு வந்து இதுதான் உண்மை. சிவன் அம்சம். அங்கே பார்த்தியா வசியம் யாருக்கு லேட் ஆகுதோ அவங்களுக்கு தான் இப்போ கங்கையில் வச்சுருக்குறோம். இது நீர் மூலியமாக வச்சுக்கிறோம். இது பொம்மை வந்து கட்டு உடைக்க போகணும். யாருக்கோ ஒருத்தருக்கு துஷ்மன் ஆகிருக்குது, அந்த துஷ்மனை உடைச்சி கொடுக்க போகிறோம். இது வந்து எதிரிகள் தொல்லை தாங்க முடியாதவர்களுக்கு இது போல் பண்ணி கொடுக்குறது.